அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு, உயிரினும் மேலான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இந்த உலகில் அற்ப அரசியல் தலைவர்களுக்காக உயிர்களையும் பொருட்களையும் அர்ப்பணம் செய்பவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அவர்களது அந்த நட்பு இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த அர்ப்பணம் மறுமை நாள் வரை நீடிக்கின்றது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மறுமை நாளை பற்றி, மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்காக நீ என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றாய் என்று கேட்டார்கள். அம்மனிதர், அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நான் நேசிக்கிறேன் என்பதை தவிர வேறெதுவும் இல்லை என்று பதிலளித்தார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ நேசித்தவர்களுடன் தான் நீ மறுமையில் இருப்பாய் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீ நேசித்தவர்களுடன் இருப்பாய் என்று சொன்னதை கேட்டு, நாங்கள் மகிழ்ச்சி அடைந்ததை போன்று வேறு எதற்காகவும் மகிழ்ச்சி அடைந்ததில்லை என்று கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 3688. மற்றொரு அறிவிப்பில், அல்லாஹ்வின் தூதரே, நான் அதற்கு முன்னேற்பாடாக பெரிய அளவில் நோன்போ தொழுகையோ தான தர்மங்களோ செய்து வைக்கவில்லை. ஆயினும் நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நேசிக்கின்றேன் என்று அம்மனிதர் கூறினார். நபி அவர்கள், நீ யாரை நேசிக்கின்றாயோ அவருடன் இருப்பாய் என்று கூறினார்கள். புகாரி 7153. இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவனத்தில் சங்கமித்து இருப்பது மறுமையில் கிடைக்கும் பாக்கியங்கள் மிக பெரும் பாக்கியமாகும். இதை எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனில் பின்வருமாறு கூறுகிறான்: அல்லாஹுவுக்கும் இத்தூதருக்கும் முஹம்மதுக்கும் கட்டுப்பட்டு நடப்போர் அல்லாஹ்வின் அருள் பெற்ற நபிமார்கள், உண்மையாளர்கள், உயிர் தியாகிகள் மற்றும் நல்லோருடன் இருப்பார்கள். அவர்களே மிக சிறந்த நண்பர்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 69. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.